திமுகவில் இன்று இணைய இருக்கிறார் அமமுகவுடைய முக்கிய நிர்வாகி. தற்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரம் என்ன? அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கு வருத்தம் தெரிவித்திருந்தார் மாணிக்கராஜா. அவர் சார்ந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லும் பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுடன் சேர்ந்து இந்த பயணிப்பது என்பது தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற ஒரு காரணத்தினால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைய போவதாக அவர் இன்று இணைய போகிறார் முதலமைச்சர் முன்னிலையில். அதற்கு முன்பாக தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கழகத்தின் கொள்கைக்கும் குறிக்கோள் கோட்பாடுக்கும் முரணான வகையில் செயல்பட்டு வந்த அம்மா கண்ணியத்திற்கு மாசுபடுத்தும் வகையில் கட்டுப்பாட்டை மீறி கழகத்தின் களங்கம் அவப்பெயர் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டு வந்த காரணத்தினால் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் எஸ்விஎஸ்பி மாணிக்கராஜா அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து இன்று முதல் நீக்கி வைக்கப்படுகிறார் என்று அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. கட்சி நிர்வாகிகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கையாக தற்போது அதை வெளியிட்டிருக்கிறார். மாணிக்கராஜா கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் 2021 தேர்தலில் டிடிவி தினகரனுடன் சேர்ந்து அங்கே பிரச்சாரத்திலும் அவர் அங்க டிடிவி தினகரன் கோவில்பட்டியில் போட்டியிடுவதற்கான மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த ஒரு நபர். அவருடைய நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்திலும் இருக்கக்கூடிய நபர், நன்கு அறியப்பட்டவர் தென் மாவட்டங்கள்ல. அப்படி இருக்கக்கூடிய அவர் தற்போது இன்றைய தினத்தில் திமுகவில் இணைய உள்ள காரணத்தினால் அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்றைய தினம் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.